ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம ஆர்ஐபி குரூப் டியில் வந்து அப்ஜெக்ஷன் ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது அப்படி பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ஐபியோட சென்னை வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ சென்னை வெப்சைட்டில் வரும்போது குரூப் டியோட ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து குரூப் டியோட லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த கீழே கொடுக்குறதா வந்து அப்ஜெக்ஷன் லிங்க் ஓகேங்களா. ஸோ நம்ம கிளிக் கொடுத்து வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். ஸோ நம்ம கிளிக் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேஜ் லாஸ்ட்டில் வரும்போது கிளிக் கேர் டு நெக்ஸ்ட் பேஜ் அடி கேட்கும். ஸோ நம்ம கிளிக் கேர் கொடுத்துருவோம். அது கிளிக் கேர் கொடுத்துற பிறகு இங்கே வந்து கேண்டிடேட்டோட யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட்டா பர்த் கேட்பாங்க. உங்களோட டேட்டா பர்த் நீங்கள் டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் ஆயாச்சு. ஸோ லாகின் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இது வந்து உங்களோட மார்க் கொடுத்துருப்பாங்க. சாரி, உங்களோட இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் சிட்டிஸ் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கேண்டிடேட் ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் கேட் அப்படின்னு கேட்கும். ஸோ இது நீங்கள் கிளிக் கொடுத்த பிறகு உங்களோட ஆன்சருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எதனா வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னா மட்டும் அதோட நம்பர் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து அப்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸுங்களா. ஸோ நம்ம இதை கிளிக் கொடுக்கும்போது அப்ஜெக்ஷனுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னா நீங்கள் வந்து 50 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது கிளிக் கொடுத்து ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் பே பண்ணுறது வந்து லாஸ்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்த பிறகு உங்களோட எக்ஸாம் டேட் வந்து அது ரொம்ப நாள் லோட் ஆகிட்டு இது வரும். உங்களோட எக்ஸாம் டேட் கரெக்டாக எடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் எழுத ஷிஃப்ட்டும் இந்த இடத்துல எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் ஐடி இங்கே எடுத்துக்கும். அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ஐடி டைப் ஆஃப் அப்ஜெக்ஷன் உங்களுக்கு எதில் அதுலேருந்து எந்த டைப் வந்து நீங்கள் எரர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் நீங்கள் பண்ணணும். அது மாதிரி தான் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் ஐடினா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ சாம்பிள்னு ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சரியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் ஓகேங்களா. ஸோ சாம்பிளுக்காக நான் இது எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் சப்போஸ் ஏதோ தப்பு இருக்குது, இங்கே 4 பதில் 3% கொடுத்துருக்காங்க, இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கொஸ்டின் தப்பாக இருக்கும். அப்படி கொஸ்டின் தப்பாக இருக்கும் பட்சத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐடி தான் எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6913521010 அந்த ஐடி நான் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஐடி எடுத்துப்பேன். சப்போஸ் கொஸ்டின் கரெக்டாக இருந்து ஆப்ஷன்ஸில் வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆனால் ஃபஸ்ட்டு கரெக்ட் கிடையாது, ஆனால் ஃபஸ்ட்டு தான் அவங்க கரெக்ட் சொல்லியிருக்காங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. 69 இந்த வந்து சப்போஸ் இந்த மாதிரி 4th கரெக்டாக இருந்துச்சு இந்த நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து ஆப்ஷன் 1க்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடி, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த நம்பர் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சரி சப்போஸ் எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஐடி தர தேவையில்லை, நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இப்போ வந்து நான் அப்ஜெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் ஐடி கொடுத்துட்றேன். ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளிக் கொடுத்த பிறகு இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியும் கிளிக் கொடுக்கலாம், அப்படின்னா டைப் பண்ணுறதும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் டைப் பண்ணுறதா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் அது கிளிக் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை வந்து என்ன மிஸ்டேக் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்குது, இல்லை 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கொடுக்கலாம். அப்படின்னா இன்கரெக்ட் ஆன்சர் கீழே வந்து அவங்க கொடுத்த ஆன்சருக்கு வந்து தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பாக இருக்குன்னா அந்த இன்கரெக்ட் ஆன்சருக்கு கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எனக்கு புரியல அப்படின்னு இருக்கும், நீங்கள் அது எரர் டிரான்ஸ்லேஷன் எரர் அப்படின்ற ஆப்ஷன் தரலாம். அப்படி இல்லை நான் வந்து ரிப்டேஷன் ஆஃப் கொஸ்டின் இந்த சேம் செட், ஒரே கொஸ்டின்ஸில் வந்து ஒரே மாதிரியான கொஸ்டின் வந்து 2 இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இது எதுவுமே இல்லைனா வந்து எனி அதர் மிஸ்டேக் சொல்லிட்டு அதர் மிஸ்டேக் அப்படி மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இன்கரெக்ட் ஆன்சருக்கு அப்படின்னு கிளிக் கொடுத்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எதனா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணுற மாதிரி போகும். ஸோ அதனால் வந்து இன்கரெக்ட் ஆன்சருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்கரெக்ட் ஆன்சர் கொடுத்த பிறகு 4 ஆப்ஷன் கேட்கும். இந்த 4 ஆப்ஷன் வந்து எந்த ஆன்சர் நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்கணும். ஆப்ஷன் 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து எது நீங்கள் ஐடி நோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளேஷன் பண்ணணும். அதுக்கான சரியான ஆன்சர் எதுவாக இருக்கும், நீங்கள் எதை வச்சு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளேஷன், இதுதான் வந்து சரியான ஆன்சர் சொல்லணும். ஸோ எக்ஸ்பிளேஷன் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து எதுலேருந்து எடுத்தீங்க, கூகுள்லேருந்து எடுத்தீங்களா, கூகுள் மீன்ஸ் கூகுள் போடக்கூடாது, கூகுள் அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட போடணும். விக்கிபீடியாவில் போடணும், இல்லை புக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த புக்கை நேமை போடணும் ஓகேங்களா. ஸோ புக்கில் எந்த பேஜ் போகிற வரைக்கும் அது வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டே வரலாம் இந்த அப்ஜெக்ஷன் பாக்ஸ் கிளிக் கொடுத்து. ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் வந்து மேக் பேமெண்ட். இது வரைக்கும் வந்து 3 ஆப்ஷன் தான் வந்து ஹெட்டில் இருக்கும். நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்ட பிறகு தான் வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து அகைன் நீங்கள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் 50 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் டு பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்திருந்தீங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க சொல்லிட்டு இங்கே நம்பர் வரும். அதே மாதிரி நம்பருக்கு வந்து இங்கே அமௌண்ட் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்த பிறகு நீங்கள் ப்ராசஸ் டு பேமெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துடணும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்ட பிறகு
நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். நீங்கள் நெட் பேங்கிங் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்ட பிறகு சப்போஸ் உங்கள் கொஸ்டின் நீங்கள் அப்சன் தெரிவிச்சது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க வந்து டீட்டெயில் கேட்பாங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேம் கேட்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்எஃப்சி கோடு கேட்பாங்க. ஐஎஸ்எஃப்சி கோடு என்னன்னா உங்கள் பேங்க் நேம் ப்ளஸ் எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் நைட் டைப் பண்ணி ஐஎஃப்சி கோட் கொடுங்க. ஸோ ஐஎஃப்சி கோடு வரும், அந்த ஐஎஃப்சி கோட் கொடுத்தீங்கன்னா வந்து அதுவும் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை உங்களோட நேமு, அக்கௌண்ட் ஐடி நம்பர், அப்புறம் ஐஎஃப்சி கோடு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சரியாக ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பாய்ஸ் இந்த ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.